அர்த்தம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. என்னடா நம்ம எதுக்கோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்றான்னு பார்க்குறீங்களா? எந்த விஷயத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், ஒரு குட்டி கதை. ஏன்னா இந்த வீடியோ முடியும்போது அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த குட்டி கதைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. சரிங்களா? கடமை செய் பலனை எதிர்பார்க்காத. அதான் அந்த ஸ்லோகம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது கடமையை செய்ய சொல்றாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கல்லன்னு நெறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் மேல ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. வேலை பண்றோம். வேலைக்கு ஏத்த கூலி எதிர்பார்க்கக்கூடாதா? இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். சம்பளத்த எதிர்பார்க்கக்கூடாதா? அப்படின்னு. அந்த ஸ்லோகத்துடைய முழு மீனிங் என்னன்னா, ஒரு கதையா சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரரு. அவரு ரூம் மட்டும் கிளீன் பண்றதுக்கு 2 ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப புடிச்சவங்களும் 2 பேரு அந்த ரூம் கிளீன் பண்றதுக்கு வச்சிருக்காரு அவரு. மிகப்பெரிய பணக்காரர் அவரு. இப்போ 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறவங்க. ஓகே. அவரு காலையில ரெடி ஆயி அந்த ரூம்லேருந்து வெளிய வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. துடைச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் போய், "சார், உங்க ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு சார். சார் நீங்க போட்டுருக்கிற கண்ணாடி நல்லா இருக்கு சார். சென்ட் சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கீங்க சார். எனக்கு பேக் குடுங்க சார்." அப்படின்னு வாங்கிட்டு போவாரு. இன்னொரு ஆளு "வணக்கம் சார்" சொல்லிட்டு வேலைய மட்டும் பார்த்துட்டு இருப்பாராம். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊர விட்டு வெளியூருக்கு போறாரு. போம்போது 2 வேலைக்காரிங்களும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. யாரு கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் நான் சூப்பர் சூப்பர்ன்னு சொன்னார்ல, அவருக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து, அவர "நீ என் கூடயே வந்துரு." நான் அவர் கூடவே அவர கூப்பிட்டு போறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, "சார் என்ன சார், தினமும் நான் தானே சார் உங்க பேக் எடுத்துட்டு வந்தேன். நான் குடுத்த வேலைய நீ கரெக்ட்டா பண்ணல. நீ ஜால்ரா அடிக்கிறதுலயே இருந்த. எனக்கு இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு. ஆனா அவன் வேலைய மட்டும் தான் பார்த்தான். வேலைய கரெக்ட்டா பார்த்தா பலன கடவுள் குடுப்பாரு. அந்த பலன் தான் இது." அப்படின்னு சொன்னாராம். இப்போ விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன், இதுதானே? நான் திருச்சி கிழக்குல நிக்கணும்னா, நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றத சொல்றேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில வந்ததுன்னும் சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்ல குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு, நான் பாட்டுன்னு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லிக் குடுக்குறது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றது, பசங்கள படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால முடியலன்னா மத்தவங்ககிட்ட கேட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல தான் ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு வருது. ஒரு சில விஷயம்லாம் ஃபாஸ்ட்டா சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு வருது. அதுல நான் போறேன். சாப்பாடு போடுறதுக்காக குழந்தைங்களுக்கு போறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேல ஒரு தலைவர் விமர்சனம். எதுக்கு தலைவர்ன்னு சொல்லுவாரா? நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன். ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன். அவரு ட்வீட் போடுறார். அப்பதான் என் வாழ்க்கையில அரசியல்ன்றது நுழையுது. நம்ம சாப்பாடு போடுறதுக்கு போனோம். இது என்னடா இவ்ளோ பெருசா இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியல்ல உள்ள நுழைஞ்சது. என்னடா இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் அண்ணன் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்லேருந்து பேசுறாங்க. தலைவர பத்தி பேசுறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு. என்ன வாழ வச்ச தெய்வம். ஒரு அப்பா மாரி. ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவர பத்தி அதிகமா பேச ஒரு ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். "அண்ணே ரொம்ப ஓவரா பேசுறாங்க." "டேப்பா கம்முனு இருக்கண்ணா. நீ சைலன்ட்டா இரு." இப்படியே ஓரளவுக்கு தான் நம்மளால பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷன்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் உடைச்சு சொன்னேன். அத நீங்களும் பார்த்துருப்பீங்க தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்ஷன் வந்தது. அந்த ஃபங்ஷன்லயும் பேசினேன் இத பத்தி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ? யார் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறது? இப்ப கூட அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. அத பேசணும். அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரு அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே நான் போய் தலைவர பார்க்குறேன். "அண்ணா வரீங்களா அண்ணா?" நியூஸ்ல வருது. "ஆமாக்கா நான் வரேன்." அப்படின்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சவரு. அவரு அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நம்ப. அப்புறம் எல்லார்கிட்டயும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. "அண்ணே நானும் வரேண்ணே." அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னோட ட்ரஸ்ட், என்னுடைய ஃபேன்ஸு எல்லாரையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்னுடைய வெல் விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் போடணும். இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழ்ல சொல்லிட்டேன். அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம்.
இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்தால் அவர் வந்து சிஎம் ஆகிடுவார், நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிடுவீங்களாண்ணே, சுகாதாரத்துறை அமைச்சர் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணலாம், இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தால் நிறைய படிக்க வைக்கலாம். டேய், கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சவங்க வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படித்த இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும், எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும், எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கேட்டு நல்லா பண்ணுவோம், பெரிய ட்ரஸ்ட் கட்டுவோம். இப்போன்னா சின்ன ட்ரஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க, 100 ஏக்கரில் கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மளை ஏற்று பேசின்னு இருக்கார்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னு. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வந்து வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். இப்போ அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும், கோபமாக மாறும். கோவத்துலேருந்து என்ன வரும், வார்த்தைகள் தப்பாக வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால் அரசியலுக்கு வரணும்னா அவரை அழிக்கிற இவழியாக இருக்கிறேன். பதிவை பற்றி பேசுகிறத ஃபஸ்ட்டு விடுங்கடா, ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது எனக்கு. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோன்னே எப்பவும் நான் அம்மா கிட்டே போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்கள் அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சுலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, சரி கண்ணா, நானும் அரசியல் போடுறேன், இங்கே பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னால் சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கள்ல, 1 ஹவர் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி, இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்டில் இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு உட்காந்து, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடின்னா அடிச்சிடுமா, என்னம்மா இப்படி பேசாமல் இருக்குன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல.